வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தி ஷோ. வணக்கம். ஆபரேஷன் கிளீன் இந்த டைட்டில் யார் வச்சான்னு பாத்தீங்கன்னா நாங்க தான். காவல்துறையை தமிழக அரசு வைக்கல. ஆபரேஷன் கிளீனை வந்து பாத்தீங்கன்னா காவல்துறையும் தமிழக அரசும் சேர்ந்து இன்னைக்கு வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நேத்துல இருந்தே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா வந்து இது ரொம்ப டிலே தான். ஆமா, இந்த ஆபரேஷன் கிளீனை இவங்க எப்பவோ ஸ்டார்ட் பண்ணிருக்கணும்னா இவனுங்க எப்போ கட்சியை தொடங்கினானுங்களோ, எப்போ காவல்துறையும் சட்டத்தையும் போடாம அப்படின்னு நினைச்சு செயல்பட ஆரம்பிச்சானுங்களோ, அப்போத்துல இருந்தே இந்த ஆபரேஷன் கிளீன் பண்ணிருந்தீங்கன்னா இது இந்த அளவுக்கு வந்திருக்காது. ஏன்னா இந்த தாவேகா கட்சியில இருக்கிறவங்க எல்லாம் என்ன நினைச்சுன்னு இருக்கானா, சட்டமாவது டேஷ் ஆகுது அப்படின்னு நினைச்சுட்டு தான் செயல்பட்டு இருக்காங்க. ஒருத்தனும் ஒரு விதிக்கும் ஒரு கட்டுப்பாடுக்கும் அடங்குற கேரக்டர்ஸ் ஆனா கிடையாது. பிகாஸ் அவனுங்க எல்லாம் எங்க இருந்து வந்தவனுங்கன்னா தியேட்டர்ல இருந்து வந்தவனுங்க. தியேட்டருக்குள்ள இவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியுமா? யாராச்சும் போய் கேள்வி கேட்க முடியாது. ரோகிணி தியேட்டர் ஞாபகம் இருக்கா? சீட்டு ஞாபகம் இருக்கா? சின்ன பின்னம் எந்த சீட்டும் இப்படி இல்ல, இப்படி இருந்துச்சு, படுத்துட்டு பாக்குற மாதிரி இருந்துச்சு ரோகிணி தியேட்டர். அந்த மாதிரி அட்டகாசம் செய்யறவனுங்க தான் இவனுங்களை ரோட்ல அட்டகாசம் செய்ய விட்டதின் விளைவு இன்னைக்கு 41 பேர் இங்க வந்து முடிஞ்சிருக்கு. சோ இதுக்கு காரணம் யாருன்னா, உண்மையிலே நானும் சொல்றேன், தமிழக அரசும் காவல்துறையும். எஸ், நீங்க தான் காரணம். இவனுங்க வளர்ந்ததுக்கு இவனுங்க எல்லாம் முளையிலே கிள்ளி போட்டு இருக்கணும். சின்ன பசங்க கேஸ போட்டா லைஃப் போயிடும் சொல்லிட்டு பார்த்து விட்டனால இன்னைக்கு இந்த அளவுல தூக்கி வந்து நிறுத்தி இருக்காங்க. என்னென்ன பேசுறது சமூக வலைத்தளத்துல உட்காந்துக்கிட்டு, ஒரு மரியாதை, ஒரு டீசென்சி கிடையாது. அந்த தாவேகா கட்சியில இருக்கிற எவனா ஒருத்தனே இல்ல, நல்ல வார்த்தையை மட்டும் தான் நான் பயன்படுத்துகிறேன் அப்படின்னு ஒருத்தனை வந்து சொல்ல ஒருத்தனை கொச்சையான வார்த்தை ஒண்ணும் இல்லைங்க. அரெஸ்ட் விஜய்னு இந்த ஓவியா ஒரு ட்வீட் போட்டுச்சியா, எதுங்க அரெஸ்ட் விஜய்னு ஓவியா, நடிகை ஓவியா இருக்காங்க, ஒரு ட்வீட் போட்டுச்சு. கீழே போய் என்னென்ன அசிங்கமா கேட்டானுங்க தெரியுமா? அசிங்கமா திட்டுறானுங்க. ஏன்னா இவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே அசிங்கமான விஜயோட வளர்ப்பு. அது சொல்லி ஒரு 41 பேர் பலியாகி இருக்காங்க. அதுக்கு பதில் சொல்ல வக்கில்லாத இந்த நாய்ங்க தமிழக அரசு மேல பைய போடுறது, காவல்துறை மேல பைய போட்டுட்டு யாருன்னா அரெஸ்ட் விஜய்னு போட்டா அவங்கள போய் அசிங்கமா திட்டு. அசிங்கமா போறது. ஐ ஸ்டாண்ட் வித் விஜய் ஆணில யூ ஸ்டாண்ட் வித் விஜய். போ, அந்த 41 குடும்பம் செத்து போச்சுல, அந்த வீட்டாண்ட போயிட்டு ஐ ஸ்டாண்ட் வித் விஜய்னு சொல்லு. ஓங்கி பொழுக்குன்னு ஒண்ணு விட்டு அனுப்புவாங்க. ஜிபி முத்து ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. ஜிபி முத்து அந்த 41 பேருக்காக பேசியிருந்தாரு, விஜய் பத்தி பேசியிருந்தாரு. அங்க கீழே போய் அவர் பொண்டாட்டி அசிங்கமா திட்டுறது. இப்படி இவனுங்க திட்டத்துக்கு காரணம், இப்படி இவனுங்க வளர்ந்ததுக்கு காரணம் தாவேகா விஜய் ஒரு சைடுனா இந்த தமிழ் அரசு ஒரு சைடு, கவர்மெண்ட் காரணம். இவனுங்க முறையை கிள்ளி தூக்கி போட்டு இருக்கணும். அசிங்கமாவோட பேசுறீங்க வாங்கடான்ட்டு வளர விட்டதுக்கு இவங்க தான். அதோ ஒருத்தாங்க மாநாட்டுல சொல்லி சுத்துறான், உதயநிதி ஸ்டாலின் வந்தாலும் வெட்டுவேன், ஸ்டாலின் வந்தாலும் வெட்டுவேன். சுண்டலு விஜய் தம்பி பூரா மென்டலு. எது சொல்லு சுத்துறான். அவனை அரெஸ்ட் பண்ணீங்களா? இன்னும் பண்ணிருக்கோம். அவன் இப்ப 4-5 இடத்துக்கு போனாலும் இதே மாதிரி பேசுவான். அவனை பார்த்து 10 பேர் இதே மாதிரி பேசுவான். என்ன செய்வீங்க? இப்படி வளர விட்டதின் விளைவுதான் இன்னைக்கு இவனுங்க எல்லாம் சமூக வலைத்தளத்துல என்னென்ன போஸ்ட் பண்றாங்க தெரியுமாங்க? என்னமோ திமுக தான் காரணம், பிளான் போட்டு திட்டம் போட்டு, எது திட்டமே போட்டாங்களாம் திமுக. எப்பா கரூர் வரும்போதே காலி பண்ணு, எவ்வளவு பேரு உயிரிழப்பானாலும் பரவாயில்ல காலி பண்ணு. இப்படி உக்காந்துக்கிட்டு பிளான் போடல. கவர்மெண்டோட சாவச்சாங்களா கும்பல்ல? என்னடா தெரியுமா போடுறானுங்க? அதெல்லாம் பார்க்கும்போது எப்படா இப்படி எல்லாம் ஒரு கதையை செட் பண்றானுங்க நம்மளுக்கே நினைக்க தோணுது. 1000 பேரை இறக்கி விட்டாங்களாம் கத்தியோட. 1000 பேரை கத்தியோட இறக்கி விட்டாங்களாம். எல்லாம் உள்ள போயிட்டு கழுத்தை நெரிச்சாங்களாம். எல்லாம் உள்ள போட்டு வேணும்ட்டே நசுக்குனானுங்களா? டே, அப்படி யாரா சாவடிக்கணும்னு நோக்கத்தோட போனா கூட்டத்துல அவனே செத்து போயிட்டு இருப்பான்டா. பாத்துக்கோ எப்படிலாங்க ஒரு இமேஜினேஷன். கரண்ட் இந்த டைம்ல ஆஃப் பண்ண சொன்னது யாரு? இவங்க தான் ஆஃப் பண்ண சொன்னாங்க. ஆம்புலன்ஸ் வந்துச்சு, ஆம்புலன்ஸ் வந்து தள்ளி விடணும், கூட்டம் அலமோதணும். அந்த டைம்ல இந்த ரவுடிஸ் இந்த கும்பல்ஸ் எல்லாம் உள்ள போய் எல்லாரையும் என்னடா டேய், அந்த ஆம்புலன்ஸ் வர சொன்னது யாருங்க? இந்த கதைய விஜய் படத்துல போட்டிருந்தாலே செம ஹிட் ஆயிட்டு இருக்கும் போலங்க. கதை விஜய் வந்து ஒண்ணு செய்யலாம். இவனுக்கு கட்சிக்காரங்கிட்ட கதையை கேட்டா சூப்பரா கதையை பில்டப் பண்ணி தருவானு போல. ஏண்டா விஜய் 41 பேரை கொலை பண்ணிட்டு ஒருத்தரும் கேள்வி கேட்கல, இது வரைக்கும் கேள்வி கேட்கல. அங்க என்னன்னா அண்ணாமலை உட்காந்துக்கிட்டு, விஜய் பாவம் ரொம்ப மன துயரத்துல இருப்பாரு. ஏன் மிஸ்டர் அண்ணாமலை செந்தில் பாலாஜி மேல இருக்கிற காண்டா ஓட விட்டு ஜெயிச்சாருன்ற காண்டா 2 வாட்டி வெறுப்புல பேசுறீங்களோ? அங்க செந்தில் பாலாஜிக்கு எதிராக எதனா பேசணும், அதனால விஜய் யூஸ் பண்ணிப்பேன். எல்லாருமே சுயநல அரசியல்வாதிகள். இன்னைக்கு போய் அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்ணுவானுங்க, அன்புமணிக்கு சப்போர்ட் பண்ணுவானுங்க. ஏன்னா சுயநலம். அவங்க 2 பேரும் எதுக்கு பேசுறானுங்கன்றது தெரியாம இவனுங்க போய் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதான் உண்மை.
எல்லாத்துக்கும் திமுக மேல பழி 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 பழிதான் போட்டுட்டு இருப்பேன். ஸ்டாலின் வந்து நைட்டே போனாலும் தப்பு. இதே போலனா என்ன தெரியுமா சொல்லிருப்பானுங்க, ஏன் ஒரு முதலமைச்சர் உடனடியா போய் பார்க்க முடியாதா அப்படின்னு சொல்லிருப்பானுங்க. துபாய்க்கு போன உதயநிதி திருப்பி வந்தாலும் தப்பு. இதே வரலன்னு வச்சுக்க, இவ்வளவு பேர் செத்துருக்கானுங்க, ஏன் இவரு ஃபேமிலியோட போய் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காருன்னு கேள்வி கேட்பாங்க. முக்கியமா செந்தில் பாலாஜி உடனே போனாலும் தப்பு. இதே போலனா என்ன தெரியுமா கேட்டிருப்பானுங்க, செந்தில் பாலாஜி வீடு பக்கத்துல தானே இருக்கு, ஏன் வந்து பார்த்தா என்னன்னு கேட்டிருப்பானுங்க. அன்பில் மகேஷ் போனாலும் தப்பு. போலனா என்ன தெரியுமா சொல்லிருப்பானுங்க, ஏன் திருச்சி பக்கத்துல தானே இருக்கு, அங்கிருந்து வருவதுக்கு இவருக்கு என்ன நோவுதான் கேட்பானுங்க. இடம் கொடுத்தாலும் தப்பு, இடம் கொடுக்கலன்னா என்ன தெரியுமா சொல்லுவானுங்க, எங்களை பார்த்து திமுக பயந்துச்சு அதனாலதான் இடம் கொடுக்கலன்னு. இதே அந்த ஸ்பாட்டை கொடுக்காம அமராவதி லேண்டுக்கு பக்கத்துல இருக்கிற பெரிய இடத்துல குத்தா, எங்களை இந்த பெரிய இடத்துல கொடுக்குறீங்க, நாங்க எங்க மக்களை சந்திச்சு ஓட்டு வாங்கிடுவோம் பயப்படுறீங்களான்னு கேட்பானுங்க. டே இவ்வளவு அட்டகாசம் பண்ணிருக்கீங்களா, உங்களுக்கு பெர்மிஷனே தர முடியாதுன்னு சொன்னாலும் என்ன தெரியுமா சொல்லுவானுங்க, பயம் பயம், திமுக பயந்துருச்சு அப்படின்னு. எது பண்ணாலுமே அங்க வீடியோஸ்ல நிறைய, நம்ம எல்லா வீடியோ பத்தி பேச முடியல, அவ்வளவு சுத்துதுங்க. ஒரு காவல்துறை அதிகாரி எல்லாரும் எவ்வளவு கண்ட்ரோல் பண்ண முடியும், இங்க எவ்வளவு கண்ட்ரோல் பண்ண முடியும்? ஏடிஜிபி வந்து அழகா சொன்னாருங்க, ஏங்க ஒரு போலீஸ்னா ஒரு கட்டுப்பாடு பண்ணதான் முடியும், ரிக்வெஸ்ட் தான் கேட்க முடியும். இதே அந்த கூட்டத்துல தடியடி நத்தினா ஏத்துப்பீங்களா? சும்மா இருப்பீங்களா? நீங்களா சும்மா இருப்பீங்களா? டேய் இறங்குறான உன்ன இறங்குற கேரக்டரா நீங்க? இதே இறங்காத உன்ன போட்டு ஒரு அடி அச்சா என்ன தெரியுமா செய்யும்? காவல்துறை எங்களை தாக்கி விட்டது கேக்குறீங்களா? அராஜகம் 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 பண்றீங்களா? டிவிக்கு வளர்ந்துடும் பயப்படுறீங்களா? அப்ப உங்ககிட்ட ரிக்வெஸ்ட் தான் வைக்க முடியும். எவனா அந்த ரிக்வெஸ்ட் கேக்குறீங்களா? அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. கேக்குறீங்களா? அவர் அழகா சொன்னாரு, ஏங்க ஒரு ஈவென்ட் ஆர்கனைஸ் பண்றாங்கன்னா நாங்க அவங்க கிட்ட ரிக்வெஸ்ட் தான் வைக்க முடியும். ஆனா இவங்களோட கோஆர்டினேஷனும் ரொம்ப முக்கியம். அவங்க கிட்ட கோஆர்டினேஷனே கிடையாது. ஒருத்தர சொல்ற பேச்ச கேக்குறது இல்ல, ஒரு ரிக்வெஸ்டையும் ஃபாலோ பண்றது இல்ல. அவங்க கிட்ட இருந்து கோஆர்டினேஷன் இருந்தா தானே எங்களால மேனேஜ் பண்ண முடியும், எங்களால மெயின்டைன் பண்ண முடியும். கரெக்ட் தானே? இது கரெக்ட் தானே? 10,000 போலீஸ் இல்ல, ஏன் மிலிட்டரி ஃபோர்ஸை இறக்கி விட்டுனாலும் உங்களை கண்ட்ரோல் பண்ணிருக்க முடியாது. அதெல்லாம் விட்டுட்டு இப்ப என்ன சொல்றது, திமுக திட்டம் போட்டு பண்ணிச்சு. உங்களெல்லாம் வந்து என்ன சொல்றது, அழிக்கணும்னு திமுக நினைச்சிருந்தா, இந்த தாவேகா கட்சியை அழிக்கணும்னு நினைச்சிருந்தா எப்பயோ முடிச்சிருப்பாங்க. நீங்களா அவ்வளவு பெரிய ஆளே கிடையாது. விக்கிரவாண்டிலே உங்களை கேச போட்டு உள்ள தள்ளிருப்பாங்க, மதுரையிலே கேச உள்ள போட்டு தள்ளிருப்பாங்க. ஆனா உங்களெல்லாம் சரி போனா போது, வளர்ந்து வராரு அவரையா ஏன் நம்ம டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படின்னு விட்டா, இன்னைக்கு உட்காந்துக்கிட்டு 41 பேர் இறந்து போனதுக்கு திமுகவே காரணம்ன்றீங்க. ஏன் உங்களை புஷியானந்தா முதல் நேரத்து சுத்தி இருந்தாரு, ஏன் அரெஸ்ட் பண்ண நினைச்சிருந்தா அன்னைக்கு தூக்கி உள்ள போட்டிருப்பாங்க. சைலண்டா தான் அரசாங்கம் பார்த்துச்சு. ஆனா நீங்க அவங்கள அரெஸ்ட் பண்ணதுக்கு தூண்டுங்க நீங்க தான். வர்ச்சுவல் வாரியர்ஸ், கதைக்கு மேல கதை, பீலா பொய்க்கு மேல பொய் போட்டு தமிழக அரசு மேல பழிய போட்டு அந்த டிஎஸ்பி ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டாரா புஷியானந்த் கிட்ட, எங்க கூட்டம் அதிகமாயிடுச்சு 50 மீட்டர்ஸ்க்கு அங்க இல்லங்க, அது கேட்காம எப்படி தெளிவா சொல்லிருக்காங்க. எங்க கூட்டம் ஜாஸ்தி, நீங்க உள்ள போனீங்கன்னா தள்ளுமுள்ளு ஏற்படும், வண்டி பிரச்சனை ஏற்படும், சோ ஒழுங்கா 50 மீட்டர்ஸ்க்கு முன்னாடியே நின்னு பேசுறீங்கன்னு சொல்லும் போது அவர் என்ன சொல்லிருக்காரு, இல்ல எங்க மைக்லாம் அங்கதான் நாங்க செட் பண்ணிருக்கோம், கவரேஜ் லைவ் கவரேஜ் எக்ஸ்போஷர்லாம் அங்கதான் செட் பண்ணிருக்கோம், சோ அங்கதான் வண்டி வந்தாகணும் அப்படின்னு சொன்னது யாரு? நீங்க. ஏன் 50 மீட்டருக்கு முன்னாடியே நின்று பேசினா இந்த உயிரிழப்பு ஏற்பட்டிருக்காதுல்ல? முன்னாடியே வந்து ஏற்பட்டிருக்காதுல்ல? ஒருத்தன் கூட கேட்க மாட்டானே, ஏங்க 8:45 வரலன்னு சொல்லிட்டு எவனோ ஒருத்தன் கேட்டீங்க, எவனோ ஒருத்தன் ஒரே ஒருத்தன் கேட்க சொல்லுங்க, ஏன் 6 ஹவர் லேட் ஆகும்? இதே நான் ஒண்ணு கேக்குறேன், வருத்துக்கு 6 ஹவர் 7 ஹவர் டிலே ஆகுது மிஸ்டர் விஜய்க்கு, போகும்போது எப்படியா சர்ன்னு போற? அதுதான் கேக்குறேன், என்ன ஆச்சரியமா இருக்குது. ஏன் போகும்போது எப்படி சர்ன்னு போற? விட்டா 2 ஹவர்ல நீ சென்னையிலே இருக்க, அப்ப எவ்வளவு மின்னல் வேகத்துல போயிருக்க? அந்த மின்னல் வேகம் வரும்போது ஏன் இல்ல பயம்? வரும்போது கூட்டத்தை காட்டணும், அங்க கெத்து காட்டணும், அங்க பாச காட்டணும். லேட்டா போடா. ஏன்பா போன் பண்ணினா கூட்டம் வந்துச்சா, கூட்டம் வந்துச்சா, கூட்டம் வந்துச்சா, கூட்டம் வந்துச்சா, கூட்டம் வந்துச்சா, என் பஸ் உள்ளே வரக்கூடாது, அப்படியே அள்ள மோதணும், எல்லாம் என் மேல வந்து ஊழணும். சைக்கோ சைக்கோ கேரக்டருங்க அது பேரு. எங்க ரசிக்கிறார் விஜய். இந்த உயிரிழப்புக்கு காரணம் ஏன் விஜய் சொல்றேன்னா, ரசிக்கிறார் ஒன்னொன்னுத்தையும். உட்காந்து நீ லைட் ஆஃப் பண்ணு, லைட் ஆன் பண்ணு, விளையாடினு இருக்க, நீ எல்லாம் ஒரு அரசியல்வாதியா? இப்ப 41 பேர் உன்னால உயிரிழந்து போனாங்க, எல்லாத்தையும் பண்ணிட்டு திமுக மேல பழி. திமுக தான் எல்லாத்துக்கும் காரணம். ஒரே ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க, பதில் சொல்றியா? தலைவன்னா என்ன? தலைவனா தொண்டர்களை பாதுகாக்கணும், நல்லவனா இருக்கணும், நல்லவனா இருக்கணும். இப்ப எதனா பிரச்சனை யார் முன்னாடி வந்து நான் ஓடி போயிடுவையா? தலைவனா? நான் எங்க கட்சிக்கு நான் தான் தலைவன். இப்படி தலைவனா எல்லாத்தையும் பேஸ் பண்ணையா? எந்த தலைவன் பேஸ் பண்ணாம இருக்கான்? இப்ப கட்சிக்காரனே எங்க இருக்கிறான்னு தெரியல, நீ தலைவனை பத்தி பேசுனீங்க. இல்ல யார வருஷங்க புஷியானந்தங்க ஆள வருஷன் உட்காந்து T20 போறாரு. என்ன ஜென்சி போராட்டம்? ஜென்சி
ரோட்டில் நடந்தாலும் தடி அடியா. ரோட்ல நடக்கிறவங்களா அச்சுன்னு இருக்காங்களா யாருன்னா? நீ போற வர ஆம்புலன்ஸ் டிரைவர் அடிப்ப, 1008 கூட்டுவ, உன்னை விட்டு வைப்பாங்களா மிஸ்டர் ஆலிவர் ஜோன்? விட்டு வைப்பாங்களா? சமூக வலைத்தளம்னா ஒரு கட்டுப்பாடு இருக்கியா? ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சும் ஒரு கட்டுப்பாடு இருக்கு. அந்த கட்டுப்பாடை மீறி ப்ரூஃபோட எக்ஸ்போஸ் பண்ணு. அதை விட்டுட்டு இப்படி நடந்திருக்கும், இப்படித்தான் நடந்திருக்கும், 1000 பேர் உள்ள புந்தா செந்தில் பாலாஜி இப்படி பண்ணாருன்னா அரெஸ்ட் பண்ணதான் செய்வாங்க. எல்லாம் பண்ணது இது பண்ணிட்டு இப்போ இவருக்கு என்ன தெரியுமா, இந்த ஸ்ரீலங்காவையும் நேபாளையும் பாத்துட்டாரு. அந்த ஜென்சி இளைஞர்கள் வந்து இப்போ விஜய்க்கு போகிற கூட்டம் வந்து நாளைக்கு நிக்கும் நினைச்சுட்டு இருக்காரு. தம்பி, அது விஜய் மூஞ்ச பார்க்க வந்த கூட்டம், விஜய்க்காக போராட வந்த கூட்டம் கிடையாது. அது விஜய்க்காக போராட வர சொல்லு வர மாட்டாங்க. நான் விஜய் வந்தா விஜய் மூஞ்ச பார்க்கலான்னு வந்தையா, அதுக்காக அவருக்கு போராடலாம் நான் வர மாட்டேயா. ஜென்சி இளைஞர்கள் வந்து வழி வகுப்பாங்களாம், போராடுவாங்களாம். மைண்ட்ல என்ன 41 பேரை கொலை பண்ணிட்டீங்களா நாயிங்கன்னு கேட்பாங்க ஜென்சி இளைஞர்கள் வந்து. போராட்டம் மைண்ட்ல என்ன பார்த்து போராட்டம் நான் தூண்டணும்யா, போராட்டம் இல்ல கலவரம்யா, கலவரத்தை தூண்டணும். அதுதான் கலவரம். ஆட்சி காலியா, ஆட்சி காலி, விஜய் சிஎம் ஆகும். ஃபர்ஸ்ட் ஆதவர்ஜுனை தூக்கி உள்ள போடணும். ட்வீட் போட்டல, ஏன் டெலீட் பண்ண? மாணவருக்குல்ல, ஆமாங்க நான் போட்டேங்க அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே. டெலீட் பண்ணிட்டு ஓடி ஒளிஞ்சுன்னு இருக்க. மொத்த கட்சியும் காணும். குஷியானந்த தேன்னுங்கிறாங்க, சிடிஆர் நிர்மல்குமார தேன்னுங்கிறாங்க, ஆதவர்ஜுன தேன்னுங்கிறாங்க. ஆல் அட்ரஸ் காணும். எங்க ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு நாளா தேன்னுங்கன்னா அப்ப இவனுங்க எவ்வளவு பெரிய பைனாங்குலின் மட்டும் நான் நேத்தே சொன்னங்க. வந்து கையை நீட்டி நிக்கணுங்க, எங்க வாங்க அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லணும். மக்களுக்காக தானே போறேன், மக்களுக்காக தானே போறேன், வாங்க அரெஸ்ட் பண்ணுங்க அப்படி நிக்கணுங்க. இதுதான் ஒரு பொதுச் செயலாளர், இதுதான் ஒரு இணை செயலாளர். ஆனா நீங்க என்னன்னா போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஓடி போய் ஒளிஞ்சீங்க. இவங்கதான் இப்போ உங்களை நினைச்சீங்கன்னு வீடியோ போட்டவங்க பாதி பேர் அரெஸ்ட். ஏய், நாங்க டிவிகே ரியல் வர்ச்சுவல் வாரியர்ஸ். நாங்க என்ன பொய் பரப்புரை செய்தாலும் இந்த அரசாங்கம் எங்களை கண்டுக்காது. பிகாஸ் நாங்க விஜய் காப்பாத்துவாரு அப்படின்னு சுத்துனானுங்க. இன்னைக்கு அந்த வர்ச்சுவல் வாரியர்ஸ்ல அரெஸ்ட். விஜய் காப்பாத்துவாருப்பா. அவரே காப்பாத்தவே ஆள் இல்ல, போய் பிஜேபி கிட்ட மண்டிட்டு இருக்காரு. சிபிஐ வேணுமா? சிபிஐ இது இந்த மூஞ்சி தான் என்ன சொல்லிச்சுன்னா சிபிஐ ஆர்எஸ்எஸ் ஓட கைக்குள்ளியா இருக்கு. சிபிஐ போலீஸ் இருக்கும்போது ஏன் சிபிஐ கேட்ட ஆதவர்ஜுனா, நீ ஏன் இப்ப சிபிஐ கேக்குற? இன்னைக்கு வந்து தப்பிக்கிறது தானே கேக்குற. தப்பிக்கிறதுக்கு தான் பாத்துக்கோ. எப்படின்னா இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் த வர்ச்சுவல் வாரியர்ஸ் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள், விசாரணைக்கு உட்படுத்துவார்கள். ஏங்க இது வந்து இவங்க வந்து கலவரத்தை தூண்டுறாங்க. ஆக்சுவலா ஒரு அரசாங்கம் மேல வீண் பழி போடுறது, அரசாங்கத்தை கேள்வி கேட்கறதுன்றது வேற, பழி போடுறது, வீண் பழி, பொய் பழி போடுறது. நீங்க எல்லா அட்டகாசத்தையும் பண்ணிட்டு ஒரு அரசாங்கம் மேல போட்டா அரசாங்கம் சும்மா உங்களை பார்த்து நின்று இருக்குமா? ஏன்னா டிரான்ஸ்பார்மர் மேல ஏறுற ஒரு கட்சியை பாத்துருக்கீங்களாங்க? டிரான்ஸ்பார்மர் மேலங்க கரண்ட் கம்பியை போட்டு தொங்குறானுங்க. இவனுங்க எப்படிங்க போலீஸ் கட்டுப்பாடு பண்ண முடியும்? போலீஸ் பண்ணல, அரசு பண்ணல, அரசு பண்ணலன்னா எப்படிங்க பண்ணும்? ஏன்டா தம்பி டிரான்ஸ்பார்மர் மேல ஏறாதனா இவனுக்கு கேட்டுவானுங்களா? அதுல அப்ப கரண்ட கட் பண்ணாம ஆணியா கட் பண்ணுவாங்க. ஒருத்த உட்காந்து இருக்கான், ஒரு போலீஸ்காரன் கேக்குறாரு, இறங்குப்பா, வீடியோ கூட போடுறோம் பாருங்க. எங்கடா இறங்குறான் காசு அந்த காவல்துறை ஏட்டையாவட்ட நினைக்கிறேன் எவ்வளவு கஷ்டப்பட்டு போயிட்டே இறங்குறான்றாரு. அவரு உயிரை பணையம் வச்சு போய் இவனுங்களை காப்பாத்தினா இவனுங்க உட்காந்தீங்கன்னா அதே காவல்துறையை கேள்வி கேட்கிறானுங்க. இந்தா காசு இருந்தா வச்சுக்கோ, என்னது இது தப்பு. ஆனா இவனுங்களை கூட விட்டுலாம். இந்த ஃபேமஸ் நாங்களாம் பத்திரிகையாளர்கள், நாங்களாம் ஜேர்னலிஸ்ட், I run an educational institution அப்படின்னு சுத்தி இந்த நல்லா வந்துடும் என் வாயில. இந்த ஃபெலிக்ஸ் ஜெரால்டுன்னு ஒருத்தர் இருப்பான், அது திருந்தாதுங்க. அவனுக்கு என்னன்னா காண்டு, அவனா நல்லவன் நினைச்சுன்னு இருக்கீங்களா? விஜய்க்கு சப்போர்ட் பண்றானா? கிடையாது. தமிழக அரசு மேல இருக்கிற காண்டு, அந்த காண்டை எப்படின்னா வந்து உள்ள புகுத்தணும், எப்படின்னா நம்மளோட காண்டை காட்டணும்ன்றதுக்காக இப்ப இந்த இதை யூஸ் பண்ணிக்கிறான். இது தமிழக அரசு தான் நான் நினைக்கிறேன். போன வாட்டி எப்படின்னா அவரு இந்த சைடு, சவுக்கு சங்கர் இந்த சைடு இருந்தாரு. இப்ப சவுக்கு சங்கர் உஷாராயிட்டாரு, இவன் கூட போனா நம்மளுக்கு வேலைக்கு ஆகாது, இவன் வந்து அந்நியனே வெளியே வலிச்சு விட்டுருவான்ட்டு. இப்போ எங்க இருந்தோ போன இந்த லியோ பையன் மாத்தீங்கன்னா போல, லியோ இந்த சைடு, இவரு இந்த சைடு, இவர் கேள்வி கேட்கறது இவர் பதில் சொல்லு. அப்கோர்ஸ் ஏன் இப்படி நடந்துச்சு, ஏன் இப்படி பஸ் வந்து இவங்களே பேசி இவங்களே பதில் சொல்லி லாஸ்ட்ல தமிழக அரசு தான் எல்லாத்துக்கும் காரணம். ஏன்னா அந்த லேடிஸ் பெண் போலீஸ தப்பா பேசுறதுக்கு அரெஸ்ட் பண்ணாங்கல்ல, அந்த காண்டு, அந்த காண்ட தமிழக அரசுக்கு ரிட்டர்ன்ல தரணும். இதெல்லாம் திருந்தவே திருந்தாது, வேஸ்ட்.
நீங்களாம் வந்து ஜேர்னலிஸ்ட்னு சொல்லாதீங்க. வேஸ்ட். நீங்க என்ன செய்யணும், போய் அங்க உட்கார்ந்து எல்லா வீடியோ ப்ரூஃபோட வீடியோ கவரேஜோட எடுத்து போடணும். அதுதான் ஜேர்னலிசம், அதுதான் ஜேர்னலிஸ்ட். போய் பேசக்கூடாது. அதை விட்டுட்டு உட்கார்ந்தீங்க. இவங்க சொன்னாங்க, யார் சொன்னா உனக்கு? அப்படியே அங்க லைவ்ல இருந்தவங்க இவருக்கு போன் போட்டு, ஆனா அங்கிள் பெரிய அங்கிள் அப்பா டக்கர்ல பெரிய ஆணில இவரு பொய்க்கார நாய், துட்டு வாங்கிட்டு பேசுற நாய்ங்க தானடா நீங்க. துட்டு வாங்கிட்டு தானே பேசினிருக்கீங்க. நம்ம விடுப்பா, எதனா ஆதாரம் இல்லாம ஒரு ஒண்ணு பேசிருக்கோம்ப்பா, நீ சொல்லுப்பா. பேசு. வீடியோ பேசு. ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சுக்கும் ஒரு லிமிட் தாங்க. பொய் சொல்லக்கூடாதுங்க. எல்லாத்தையும் நான் இப்ப சொல்லிட்டா இது மொத்தமும் விஜய் பிளான் பண்ணி தாங்க நடந்துச்சு. விஜய் வேணும்ட்டே தாங்க லேட்டா போனாரு. திமுக மேல பழி வரணும்னு விஜய் தாங்க பிளான் போட்டு 41 பேரை சாவடிக்கணும். சாவச்சாதான் தமிழக அரசு மேல பழி போவோம். அப்பதான் நம்ம கட்சி இங்க வளரும். அப்பதான் இளைஞர்கள் நம்ம பக்கம் திரும்புவாங்க அப்படின்னு வேணும்ட்டு விஜயும் விஜய் கட்சிக்காரங்களும் அவங்களுடைய குண்டர்ஸும் சேர்ந்துதான் அந்த 41 பேரை சாவச்சாங்க. இவங்க வேணும்ட்டே இவங்களே கரண்ட் கட் பண்ணிட்டு திமுக மேல பழிய போட்டாங்க. வேணும்ட்டு இவங்களே குண்டர்ஸ் அனுப்பிட்டு திமுக மேல பழிய போட்டாங்க. வேணும்ட்டே லேட்டா வந்து திமுக மேல பழிய போட்டாங்க. எல்லாத்தையும் பண்ணிட்டு திமுக மேல பழிய போட்டாங்க. நான் சொல்லுவா அப்படி விஜய் தான் காரணம் சொல்லுவா? எரியுது இல்ல. உங்களுக்கு உதவ போன தமிழக அரசு மேல பழி சொன்னா அவங்களுக்கும் இப்படிதான் எரியும். புரியுதா? அங்க ஒண்ணும் தமிழக அரசு ஒண்ணும் இதே ஸ்டாலின் பேசினது போது ஒருத்த மயக்கம் போட்டு விட்டுமே அப்படியே நிறுத்துவாரு பேச்ச இம்மிடியேட்டா. ஆனா உங்களால அங்க மயக்கம் போட்டு விழுந்து டெட் பாடியை தூக்கின்னு போற மாதிரி தூக்கின்னு போறானுங்க. நின்னு பேசிட்டு இருக்கீங்க மைக்ல பாட்டு பாடிக்கின்னு. அந்த பேரு செந்தில் பாலாஜின்ற பேர் அங்க சொல்லணும். அங்க காலி பண்ணுன்றதுக்காகவே நின்னு கூட்டம் கூட்டி பேசி கதையை பேசிட்டு இருக்கீங்க. இப்போ இந்த மாவட்டத்தில் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க தெரியுமா? ஏதோ போராட்டம் வெடிக்கணும்னாங்க. என்னது? 2 பேர் தூக்கின்னு வந்து அவன் வச்சிருவான் இவனுக்கு வீட்டு முன்னாடி. ஏங்க இது இயற்கைங்க, இது இயல்புங்க. காவல்துறைனா கைது செய்யுங்க. 41 பேர் செத்து இருக்காங்க. காவல்துறை என்ன செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்க? விஜய் கட்சிக்காரங்க நல்லவங்க. அதுல மாவட்ட செயலாளர் அவர் பாவம், புஷியானந்த் அவர் பாவம் அப்படின்னு விட்டுலாமா? அந்த 41 குடும்பம் கேள்வி கேட்கும். தமிழக அரசும் கேள்வி கேட்கும். ஏன் இந்தியாவே கேள்வி கேட்கும். பாதி பேர் போடுற அரெஸ்ட் விஜய் அரெஸ்ட் விஜய்னு இன்னைக்கும் விஜய் மேல கைய வைக்காம இருக்காங்க. அதுவே இவங்க பண்ற மிகப்பெரிய தப்பு. தூக்கி விஜய் உள்ள போட்டு இருக்கணும். ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்கும் காரணம் விஜய் தான். லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் ஆகுமா? ஏதோ உங்களுக்கு மரியாதை குத்து சரின்னு ஆனா தூக்குவாங்க. கண்டிப்பா விஜய் தூக்குவாங்க. எல்லா தமிழ்நாட்டிலயும் வந்து எல்லாரும் என்ன, ஏன் விஜய் அரெஸ்ட் பண்ணாம இருக்கீங்க? கைது பண்ணணும்னு சொல்றாங்க. நீங்க கண்டிப்பா பண்ணணும் சார், கண்டிப்பா பண்ணணும், கைது பண்ணணும் சார். ஏன்னா குழந்தைங்களா இருந்திருக்காங்கல்ல. 10 பேர் விஜய் பாவனுவா, 1000 பேர் ஏன் விஜய் அரெஸ்ட் பண்ணாம இருக்கிறீங்க கேள்வி கேட்கறாங்க. உண்மை தமிழக அரசுன்றது எல்லாருக்கும் பதில் சொல்லிதான் ஆகணும். ஏன் விஜய் கைது செய்யலன்னு கேக்குறாங்க எல்லாருமே. ட்வீட் ஃபுல்லா அங்கங்க போஸ்ட் வச்சு ஒட்டு இருக்கானுங்க. எல்லாரும் என்ன சொல்றாங்க, விஜய் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதுன்னு இருக்காரா, 2 நாளா சாப்பிடலையா. ஆமா, இதை பார்த்துட்டு உங்களுக்கு கண்ணீர் வருதாம்பா. இதுக்கு என்னப்பா சொல்ற? ஒரு விபத்து நடந்துச்சுன்னா கைதுன்றது இயற்கை. அந்த கைதுக்கு பயந்து நீங்க ஓடுறது தப்பு, மிகப்பெரிய தப்பு. நீங்க எல்லாம் அரசியல் செய்யறதுக்கே தகுதி அற்றவர்கள் நான் சொல்றேன். ஏங்க நாளைக்கு நீங்க எப்படிங்க பிஜேபி எதிர்ப்பீங்க? நாளைக்கு எப்படிங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் எதிர்த்து வாய் பேச்சு பேசணுங்க? ஒண்ணு கூட்டமேங்க நாங்க இப்போ. நீங்க எப்படி அப்புறமா ஆட்சி நடத்த போறீங்கன்னு எனக்கு ஒன்னும் தெரியும். ஆட்சியா?